கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அளவு நேரமும் கர்த்தரை பாடல் பாடி ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து காணிக்கைகளை படைத்து சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரமாக இருக்கிறது. ஆவியானவர் நம்மளோடு கூட பேச போகிறார். என் கூட ஆண்டவர் பேசணும்னு நீ விரும்புகிற பிள்ளைகள் எல்லா சிந்தனைகளையும் விட்டுட்டு ஒரே சிந்தனையாய் இங்கேருந்து என்ன வார்த்தை வருகிறது மாத்திரம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லவர் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். கிட்டத்தட்ட இந்த நரகம் என்கிற தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று 2 வருஷமாக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் 2 வருஷமாக எடுத்துகிட்டு வருவேன். இங்கே வந்த உடனே ஆராதனை நேரத்தில் வேறு எனக்கு வார்த்தை ஆண்டவர் தருவார். 2 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைட்ட எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் போன வாரமும் அப்படி தான் இன்னொரு வார்த்தை எடுத்தேன். ஆனால் இங்கே ஆராதனை நேரத்தில் ஒரு வார்த்தை தந்தார். ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சொன்னாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக கேட்டுட்ருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை தந்தார். நரகத்தை குறித்து நீ பேச வேண்டும் என்று. நரகத்தை குறித்துதான சில அதில் உள்ள தன்மைகளை குறித்து பேச வேண்டும். யார் நரகத்துக்கு போவா, யார் ஆமாம் நரகம் எப்படி இருக்கும், அதில் யார் போவா அப்படிங்கிறத ஜனங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அதை பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். பிரைஸ்லாம். முதலாவது, நரகம் உண்டா? நரகம் என்பது உண்டா? இல்லை, நரகம் கிடையவே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லைனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க உண்டு, நரகம் உண்டு. இப்பவுமே நான் நரகத்தில் தான் இருக்கேன். இப்பவுமே நரக வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை நரகத்தில் தான் இருக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ படுற கஷ்டம் ஒரு தூசி மாதிரி. நரகம் அவ்வளவு கொடுமையானது. கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் இதை அழகாக நம்புவாங்க, ஈஸியாக நம்புவாங்க, ஆணித்தரமாக நம்புவாங்க. நரகம் உண்டு அப்படின்ட்டு. ஆனால் அதிக பிரசங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிக பிரசங்கி ஏன் இந்து மதக்காரங்க கூட சொர்க்கம் நரகம் உண்டுங்கிறத விசுவாசிக்கிறான், நம்புகிறான். ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் அதிக பிரசங்கி இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க தான் நம்ப மாட்டாங்க. நரகம் என்பது கிடையாதும்பா. இந்த பூமியில் இந்த மனுஷன் வாழ்வு செத்து போனால் அப்படியே முடிஞ்சு போன்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா, அவன் என்ன செஞ்சான்? மிஞ்சின நீதிமான். மிஞ்சின நீதிமானா இராதேன்னு பைபிள் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். ஜெபம் பண்ண மாட்டான், சர்ச்சுக்கு ஒழுங்க வர மாட்டான், வேதத்தை படித்து அதை தியானிக்க மாட்டான். என்னைக்கோ ஒரு சில வசனங்களை, சண்டே கிளாஸ் வசனங்களை படிச்சுக்கிட்டு அந்த வசனத்தை கற்றுக்கிட்டு என்ன செய்வான்? ஆமாம், இருக்கிறவங்கெல்லாம் புரட்டுவான். நம்ம அவன்கிட்ட வாயடைக்கிற மாதிரி பேசினாலும் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான். நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. சில சத்தியங்களை, உண்மையான சத்தியத்தை நீங்கள் பேசும்பொழுது என்ன செய்வான்? நம்மகிட்ட முரண்டு பிடிப்பான், சண்டைக்கு வருவான். நம்மளை என்ன செய்யணும்? ஒரே அடியில் அடித்து கொன்றுன்னு போல கோவப்படுவான். அப்படிப்பட்டவன் இருந்து தூர விலகணும். அப்படிப்பட்டவன்
புத்தி சொல்லியும் அவன் கேட்கலன்னா அவன் இருந்து விலகி ஓடுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மிஞ்ச நீதிமான், பரியாசக்காரன், வேத பாரகன், இப்படிப்பட்டவர்கள்ட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேத பாரகன் யாருன்னா வேதத்தை நல்லா படிச்சவன், நல்லா படிச்சவன் தான், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவன் தான். அவன் தான் மிஞ்சின நீதிமானாவும் மாறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் கிரேக்க எபிர மொழியிலிருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னையோட சத்தியம் என்னன்னா, நரகம் உண்டா? நரகம் உண்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் வலது கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து தெரியுது நிறைய கரங்கள் உயரலை. அப்போ உங்களுக்கு சந்தேகமா இருக்கா, இல்லைன்னா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். நடக்கட்டும், மற்ற காரியங்களை பேசலாம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆணித்தனமாக சொல்லுகிறது நரகம் உண்டு என்பதை திட்டவும் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. வேதத்தின் ஆதாரத்தோடு நான் பேச விரும்பினால் நரகம் நிச்சயமாக உண்டு. நரகம் எப்படி இருக்கும்? யாருக்கு நரகம்? ஆமென். வாசிக்கலாமா? நரகம் எப்படியான இடம்? லூக்கா 16வது அதிகாரம் அதில் உள்ள 23, 24, 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதனைப்படுகிறேனே. நரகம் வேதனையான இடம், வேதனை தருகிற இடம், அக்கினி ஜுவாலை உள்ள இடம். சின்ன தீ நம்மளை பயங்கரமான வேதனையை உண்டு பண்ணுகிறது. நரகத்துல நரகம் எப்படி இருக்குமா? அக்கினி ஜுவாலை. இன்னொரு வசனம் சொல்லுகிறது அக்கினி கடல் என்று. இன்னொரு வசனம் சொல்லுகிறது அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கினி அக்கினி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எத்தனை மடங்கு இருந்துச்சு? 7 மடங்கு இருந்துச்சு. ஆனா அங்க கந்தகம் கிடையாது, கந்தகம் கிடையாது, கொஞ்சம் அங்க என்ன கிடையாது, ஒன்லி அக்கினி மட்டும். ஆனா அது கிட்ட போகும்போதே அந்த போர் சேவர்கள் என்ன செய்யறாங்க? போர் சேவர்கள்லாம் கொண்டு போன போர் சேவர்கள் என்ன செய்யறாங்க? எரிஞ்சு போனாங்க. கிட்ட போனாலே எரிஞ்சு போனாங்க. ஆனா நரகத்துல எத்தனை மடங்கு இருக்குமா? ஆமா, பல மடங்கு, 7 மடங்கு இல்ல, பல மடங்கு. அது என்னைக்கு சொல்ல, அதோடு கூட சேர்ந்து கந்தகமும் சேர்ந்து எரியுமா. கந்தகம் என்பது இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு என்ன செய்ய கனிம பொருள், எரியக்கூடிய தன்மை. சாதாரண விறகு மாதிரியோ சாதாரண இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த எரியக்கூடிய தன்மை பொருள் மாதிரி அல்ல. கந்தகம் இருக்கிறதுலே அதிகமா தீ பற்றக்கூடிய, தீயினுடைய அகோரத்தை கூட்டக்கூடிய ஒரு எரியக்கூடிய தன்மையுடைய ஒரு பொருள். அது சேர்ந்து எரியுமா. எங்க எங்க? நரகத்தில். அப்ப எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். ஒரு சில நினைக்கிறீங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சாம்பலா போயிருவோம், அதோட நம்மளை சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அகோரமான தீ, அதோட தாக்கம் நம்மகிட்ட இருக்கும், நம்மளுக்கு இருக்கும், அந்த வேதனை நமக்கு இருக்கும். ஆனா நம்ம அவிய மாட்டோம், எரிய மாட்டோம். ராமன் சொல்லுங்களேன். வசனத்தில் சொல்லுகிறது இரவும் பகலும் அதில் பாதிக்கப்படுவார்கள். இந்த இடம் நரகம்
நித்தியமான இடம், நித்தியமான இடம். அதுக்கு ஒரு முடிவு இல்லை. கிணத்துல ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா தத்தளிச்சு கொண்டிருக்கிறான்னா பக்கத்தில் இருக்க காப்பாது, ஹெல்ப் ஹெல்ப் மீன்னு சொல்லும் போது இல்லை என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் மட்டும் கதறினா பக்கத்தில் இருக்க ஓடி வந்து என்ன செஞ்சிருவான்? காப்பாத்திடுவான். அப்படிதானே? ஆமா. சில இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற ஆபத்தில் இருந்து என்ன செய்வாங்க? காப்பாத்திரலாம். அதுக்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கு விடிவு உண்டு. ஆனா நரகத்துக்கு முடிவு கிடையாது, விடிவும் கிடையாது. ஒரு நேரம் போனா போனதுதான். அதெல்லாம் ஐஸ்வர்யன் அப்படிதான் சொல்றான். ஒரு சான்ஸ் எனக்கு தாங்கப்பா, ஒரே ஒரு சான்ஸ், இந்த ஒரு முறை கெஞ்சி பார்க்கறான், கதறி பார்க்கறான். ஆபிரகாம் சொல்கிறாரு, ஒரு தடவை வந்துட்டா திரும்பி போக முடியாதப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? வேதனை கொடுக்கக்கூடிய இடம். ஆமென். துன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம். எவ்வளவுதான் கண்ணீர் வடிச்சாலும் கதறினாலும் வேதனை பெருகிட்டே இருக்குமே தவிர ஒரு செகண்ட் கூட நீங்க சமாதானமா அந்த இடத்துல இருக்க முடியாது. ஐயோ அம்மா கதறி 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 இந்த கதறலுக்கு என்றைக்காவது முடிவு உண்டா? இல்லை, இல்லவே இல்லைங்க. அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான இடம் தான் நரகம். இன்றைக்கு நான் நரகத்தில் தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையே நரகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வாயடைக்க வேண்டும். இதோடு உன் பேச்ச நிப்பாட்டு. நரகம்னா என்னன்னு நீ பைபிளை படி, படிச்சா தான் தெரியும். நரகத்தோட ஆக்ரோஷங்கள், கொடூரங்கள், வேதனை அளிக்கக்கூடிய காரியங்கள். தயவு செய்து சொல்றான், அந்த ஐஸ்வர்யன் சொல்றான், இன்னொரு சான்ஸ் தாங்க எனக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் என் கூட வர்ற சகோதரர் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த இடத்துல வந்துடக்கூடாது, இந்த வேதனையான இடத்துல வந்துடக்கூடாது. ஐயோ என்னால தாங்க முடியல, என் சகோதரர்கள்லாம் எப்படி தாங்குவாங்க? ஒரு சான்ஸ் தாங்க. நான் போய் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க மனம் திரும்புவாங்க. நாம் இருக்கிற இடத்துக்கு அவங்க வராண்டாம், சமாதானமான இடத்துக்கு போகலாம். கெஞ்சி பார்க்கறான், முடியவே முடியாது. என்ன சொல்றாரு அதுக்கு ஆபிரகாம்? பூமியிலே அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்டு, அவருடைய சொல்ல கேட்டு உன் சகோதரன் மனம் திரும்பினா போதும்பா, நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னா. ஆபிரகாம் சொன்னா. ஒரு மனிதன், இதுல இந்த வார்த்தை என்ன சொல்கிறதுனா, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தால் அவன் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வான். அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளின் தீர்க்க தரிசனங்களை கேட்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். நேகர் தீர்க்க தரிசனங்களை இப்ப என்ன சொல்றாங்க? இங்க இருந்து வர்ற சில வார்த்தைகள் என்ன சொல்றாங்க? ஏதோ சொல்றாரு, சொல்லிட்டு போட்டும், அவர் கடமை நிறைவேற்றி போட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலவங்க அந்த வாசனங்களை ஏற்றுக்கொண்டது, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதுனால அது எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு என் காது நிறைய சொல்லுகிறத பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக நான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிச்சயமாய் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வேதத்தின் ஆதாரத்தோடு கூட வாசிக்கலாம். யோபு 7வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாதாளத்தில் இறங்குறவன், ஒரு முறை இறங்குறவன் மறுபடியுமாய் திரும்பி ஏறி வர முடியாது. ஆகையால் தேவனுடைய பிள்ளையே, எப்படியாயிலும் இந்த கொடூரமான நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும்.
மனம் திரும்புவதுன்னா என்னையா? ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுனா என்ன? வாழ்க்கையே இயேசுவுக்காக அர்ப்பணிக்கணும். அப்படி எத்தனை நேரம் 1000 நேரம் சொல்லி சித்தமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வனு பாட்டு தான் படிக்கும். ஆனா ஒரு முக்கியமான கல்யாண வீடு இருந்ததுன்னா ஆலயத்தை விட்டுறதமே. இன்னைக்கு எத்தனை பேர் வரல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வரல. நிறைய அந்த சைடில் காலையில் வண்டி எடுத்துகிட்டு போனேன். நிறைய இடத்துல கல்யாண வீடு பாட்டு படிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஜீவா கல்யாணம் எப்போ முடிஞ்சிச்சு? வியாழக்கிழமை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஊடையில் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்க பிள்ளை, நரகத்துக்கு நான் போயிடக்கூடாதுன்னு விரும்புகிற பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூட ஒரு காரியத்தை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது. ஒன்லி ஜபம் ஜபம் ஜபம், பிரசங்கம் கேட்கறது, சுவிசேஷம் சொல்றது, ஆண்டவரை பத்தி பேசுறது, இப்படியே என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை கழிச்சிடணும். பிரைஸ் காட். ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? சென்னைக்கு போனார், வண்டியை கொண்டு போனார். எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் விழுந்துடணும். இந்த இருதயம் தான் ரட்சிப்பின் இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா நீ எங்க போனாலும் பரவாயில்ல, இயேசுவே இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் பொழுது அவ எந்த ஊர்ல ஊழியம் செய்யறாரோ அந்த சபைக்கு போயிருவாரு. சபைக்கு போவாம இருக்கவே மாட்டார். ஒரு நேரத்துல முச்சுவேலு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தான். அங்க இருந்து வராரு, கையில் என்னது குளுக்கோஸ் டியூபோட ஓடி வராரு. எனக்கே பயம் வந்துட்டு. இது தாங்க உண்மையான ரட்சிப்பு. ஆமென். எந்த சூழ்நிலையிலும், உயர்விலும் தாழ்விலும், இருக்கும்போது இல்லாத போதும் கர்த்தரை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள். பேருக்காக ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஒரு நேரத்தில் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆமென். ஆனா அந்த அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்த அந்த வாழ்க்கையின்படி வாழாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆமென். இன்னும் அதே 16 அதிகாரத்தில், லூக்கா 16 அதிகாரத்தில் சொல்றான், உங்க மடியில தேற்றப்பட்டு கொண்டிருக்கிற அந்த லாசருடைய நுனித்தோல் விரல்ல தொட்டு, தண்ணீரை தொட்டு என் நாவல வச்சா எனக்கு நலமா இருக்கும். அப்ப அங்க என்ன? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது நரகத்துல. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடம் நரகம். இந்த நரகத்துக்கு எத்தனை பேர் போகிறதுக்கு ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு கையை தூக்க மனம் இல்லை. நான் சொன்னது புரியலையா? மேன் ஆவியானுடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியும் போது நீங்க அந்த வேதனையான இடத்துக்கு போவதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆமென். இந்த உலகத்துல கார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மாடி வீடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, சொத்து சுகங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நகை நட்டுகள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல கண்ணை மூடும் பொழுது என்னப்பா அப்படி சமூகத்துல போய் நிக்கணும். உத்தமும் உண்மையல்ல ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாருங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அந்த ஒரு சத்தம் கேட்கணும். அந்த ஒரு சத்தம் கேட்கணும். யார் நரகத்துக்குள்ள போவா? நரகம் யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது?
வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதில் உள்ள 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கலினாலே கட்டு, நரகத்திலே தள்ளி. போதும். பாவம் செய்த தூதர்களை, பாவம் செய்த தூதர்களுக்காக தேவன் நரகத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். தூதர்களுக்கு தானே நரகம், நமக்குண்டா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. என்னது? எல்லாம் கவனிக்கணும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்கள் அல்லேலூயா. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற அதை வாசியுங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும். எல்லாம் கவனிக்கணும். விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரகம்னா என்னது? சிலை, சில வழிபாடு. சிலையை வழிபடுகிற ஒவ்வொருவருக்காகவும் அந்த நரகம் ரெடியாக வாயை திறந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, ஒரு வேதனையான காரியம் என்னன்னா, கிறிஸ்துவத்திலேயும் சிலை வந்துருச்சு. சிலுவை ஒரு சிலை, குத்து விளக்கு ஒரு சிலை, ஏசப்பா உருவம் ஒரு சிலை, மாதா உருவம் சிலை. வேதத்துல தெய்வம் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் ஒளியாய் இருக்கிறார். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும். ரூபம் கிடையாது, சொரூபம் கிடையாது. அவர் முற்றிலும் ஆவியாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார். அவர் சொரூபத்தை வணங்கின, விக்கிரகத்தை வணங்கின, சிலையை வணங்கின ஒவ்வொரு நபர்களும் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்தில் பங்கடைவார்கள். ஒருவேளை இதுவரை இதுக்கு முன்பதாக நீங்கள் தெரியாமல் அறியாமல் சிலைகளை வணங்கியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் இல்லைன்னா இதுவரையிலும் அந்த சிலை வணக்கம், சிலை வழிபாடு இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டாண்டவரே. நல்லா கவனிக்கணும். ஒரு சிஸ்டர் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அங்க இருக்க அந்த மாதா சிலைக்கு போய் மாலை போட்டு மெழுகுத்தி கொளுத்தி காணிக்க போட்டுட்டு நான் வாரம் வாரம் வரலன்னா, ஒரு வாரம் நான் போகலன்னா அது என்ன வந்து இடைஞ்சல் கொடுக்கும், என்ன பயங்காட்டும், என்ன பயங்காட்டும், எனக்கு ஏதாவது ஒரு தீமையை கொண்டு வரும் அப்படி சொல்லி ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள்
ஆண்டவர் அவர்களை கண்ணை திறந்தார். இது பிசாசோட கிரியை என்று ஒருவேளை நினைக்கலாம், ஏசப்பாவோட சிலை தானே நினைக்கலாம். நீங்க நானா சொல்றேன், ஒரு கல்லை நிப்பாட்டி அந்த கல்லுக்கு பூமாலை போட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி அங்க ஒரு கொட்டடிங்க, குத்துக்கள் சாமின்னு அங்க ஒருத்தன் வருவான், ஆடுவான். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அந்தகார கிரிகள் பரம்பி இருக்கிறது. தள்ளப்பட்ட தூதர்கள் ஒவ்வொரு பேர்ல நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் அப்படின்னு சொல்லி பொய் பேசிக் கொண்டிருக்கிறது, விட்டு கொண்டிருக்கிறது, அநேகரை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. இதை கண்டு அநேகரை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, நரகத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. தூதர்கள் அவங்க லைஃப் முடிஞ்சு, அவர்களுக்கு ஒரு மீட்பு கிடையாது. ஆனா அவர் சாயலினால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு மறுபடியுமாய் ஒரு மீட்பு உண்டு, ஒரு சான்ஸ் உண்டு. எப்போ? இந்த பூமியில வாழும் போதுதான் அந்த சான்ஸ், இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுதுதான் அந்த சான்ஸ். இந்த பூமியில நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் சான்ஸ் உங்களுக்கு முடிஞ்சு. உயிரோடு இருக்கிற வரையில 100 வருஷம் நீங்க உயிரோடு இருக்க போறீங்களா, நாளைக்கு மரிக்க போறீங்களா, இன்னைக்கு வர உனக்கு சான்ஸ் இருக்கு. மரித்த அடுத்த செகண்ட் சான்ஸ் உனக்கு முடிஞ்சு, உடனே டைரக்டா பாதாளம் தான். ஆமென். டைரக்ட வேதனையான இடம் தான், திரும்பி வர முடியாது. அங்க இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள், அங்கே தண்ணீர் கிடைக்காது. ஐயோ ஐயோ கதறுகிற சத்தம் மாத்திரமே. வேதனையான இடத்துக்கு நம்ம போகணுமா? போகக்கூடாதுன்னு சொல்லிதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அலங்கோலப்பட்டு, அடிக்கப்பட்டு, காரினால் துப்பப்பட்டு, ஈட்டினால் குத்தப்பட்டு, ஆணினால் அடிக்கப்பட்டு, இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்து நம்மளை மீட்கும் முறையாக தேவன் பலியானார், தேவன் பலியானார், தேவன் பலியானார். அவர் பலியானதோடு மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மீண்டுமாக நம்மளை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமா, எருசலேமின் ஜனங்களே, பிரைஸ் காட், எருசலேம் ஜனங்களே, இந்த இயேசுவானவர் உங்க கண்களுக்கு முன்பதாக எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ மீண்டும் அப்படியே மீண்டும் இறங்கி வருவார். கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயோ, உண்மையான தெய்வத்தை அல்லவா குத்தினோம், உண்மையான தெய்வத்தை அல்லவா கொன்று போட்டோம், உண்மையான தெய்வத்தை அல்லவா வாரினால் அடித்தோம். புலம்பக்கூடிய ஒரு தருணம் உண்டாகும். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை அவர் தான் மரித்து போயிருப்பாங்களே அந்த போர்ச்சவர்கள், 2000 வருஷம் ஆயிட்ட செத்து போயிருவாங்க. இயேசு வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற எல்லாரும் மறுபடியும் ஜீவன் உண்டாகும். ஒருவன் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனோ எங்கேயும் ஒழித்துக் கொள்ள முடியாது, எங்கேயும் தப்பிக்க முடியாது. அவருக்கு முன்பதாக, சிங்காசனத்துக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக அனைவரும் நிற்க வேண்டும், அனைவரும் நிற்க வேண்டும். அங்கே நியாயத்தீர்ப்பு உண்டாகும், நியாயத்தீர்ப்பு உண்டாகும். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நியாயத்தீர்ப்பு உண்டாகும். நரகத்துக்கு ஏதுவான பாவம் செய்த, கவனிக்கணும், நரகத்துக்கு ஏதுவான பாவம், நரகத்துக்கு ஏதுவில்லாத பாவம் இருக்கப்போ, நரகத்துக்கு ஏதுவான பாவம் வாசிக்கலாம்.
சங்கீதம் 9வது அதிகாரம் அதில் உள்ள 17வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் அதில் உள்ள 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கர் யாரு? துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள். இது பாவம் தான் அப்படி தெரிந்தும் அந்த காரியத்தை செய்கிறவர்கள் தான் துன்மார்க்கர். தேவனை மறக்கிறவர்கள் காலையிலும் சாயந்தரமும் ஜெபம் பண்ணணும். ஆமென். இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணுங்க மாத்திரம் கையை வைத்துங்களேன், பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கு. இசையான் ஜெபம்னல இதையா சோதியும் ஜெபம் இல்லையோ, ஒரு வார்த்தையை ஏசப்பா இரவு முழுவதும் காத்திரவனுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பப்ளிக்கா ஒரு வார்த்தை நான் சொல்லிடுவேன். வார்த்தை இங்கிருந்து சொல்லப்படாது. ஆமென். காலையில் எழுந்து உடனே என்ன செய்யணும்? முழங்கால பலன் இருக்கவங்க முழங்கால் போடுங்க. இல்லை முழங்கால் போட முடியாதுன்னு சொல்லுவோம், உட்கார்ந்தாது கொஞ்ச நேரம் அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்களேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. எங்க அப்பா அதிகமா ஒரு பாட்டு போடுவாங்க. ஆயிரம் நாவிருந்தா அன்பரை பாடிய ஸ்தோத்தரிப்பே, ஆவியில் நான் மகிழ்ந்து எந்த அண்ணலிடம் சொல்லுவேன். ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே ஏசு சாமிக்கு ஸ்தோத்திரமே. கர்த்தர் நல்லவர். அந்த வேதனையான இடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? யார் போவான்னு பார்த்தோம். துன்மார்க்கர்கள் வேதனையான இடத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. தேவனை மறக்கிறவர்கள் அங்கே போவாங்க. ஒரு நாள் கூட நீங்க ஜோம்னம் இருந்துடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியது நீங்க கொடுத்துடணும். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்க கொடுத்துடணும். மறந்துடாதீங்க. கேட்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உபவாசம் இருக்கு சிஸ்டர், ஐயா உபவாசம் இருக்கு. அப்படி எனக்கு வெள்ளிக்கிழமைதான் மறந்துட்டேன். தேவன் உன்னை மறப்பார். வசனம் என்ன சொல்லுகிறது? நீ அவரை மறந்தால் அவர் உன்னை மறப்பார். நீ அவரை நினைச்சிட்டே இருந்தா தான் அவர் உன்னை நினைச்சிட்டு இருப்பார். மறக்க கூடாது. தேவனை மறக்கிறவர்கள் நரகத்துல என்ன செய்வாங்க? தள்ளப்படுவார்கள். அடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதுல 29-30 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29-30. உன் வலதுகால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி எரிந்து ஓடு. பார்க்கிலும் அடுத்து கை, அடுத்து கண்ணு. இந்த வேதத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா
உனக்கு இடறல் உண்டாக்குற கண்ணோ கையோ காலோ இதெல்லாம் அவயத்தில் இருக்குமானால் நரகத்துக்கு போவது நிச்சயம். உன் கண்ணு இடரல் உண்டாக்குற கண்ணா இருந்துச்சுன்னா நீ நரகத்துக்கு போவ. கை பாவம் செய்கிற கையா இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போவ. கால் சினிமா தியேட்டருக்கு போகிற கால் நரகத்துக்கு கொண்டு போகும். வேசி குடியிருக்கிற இடத்துக்கு உன் கால் உன்னை கொண்டு போச்சுன்னா நீ நரகத்துக்கு போவ. வேதனை சொல்லுகிறது இதெல்லாம் என்ன செய்யணுமா? கண்ணு பிடிங்கிடணுமா, கைய தரிச்சிடணுமா, காலை வெட்டிடணுமா? அவனே சொல்றேன், இதெல்லாம் வேதனை நம்ம நினைச்சோம்னா நிரந்தரமான வேதனைக்கு போயிருவாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், உன் கண்ணு பாவம் செஞ்சுனா கண்ணை பிரதிஷ்டை பண்ணு. ஆண்டவர்ட்ட கிருபை கேளு. இச்சைகளை பார்க்காம என்ன இருக்க முடியல? கிருபை கேளு. காலையில எந்திரிச்சோம் கிருபை கேளு. கிருபை உன் கண்ணை பரிசுத்தமாக்கும். கிருபை உன்னை சுத்தமாக்கும். உன் கண்ணை புடிங்கி போடுனா புடிங்க போட்டுறணும் இல்ல. ரைசலா அசுத்தமான கண்ணை புடிங்கி போடு. கண்ணு பரிசுத்தமாகட்டும். கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. கண்ணுதான் உன்னை வேதனையான இடத்துக்கு கொண்டு போயிருங்க. ஒருவேளை நினைக்கலாம், குருடனாய் பிறந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அநேகர பாவத்துக்குள்ள தள்ளுவது கண். சிற்றின்பம், கவர்ச்சி, எழில்மிக காட்சி, ஆமென், இவைகள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். இந்த நரகத்துக்கு கொண்டு போக ஏதுவா இருக்கிற இடரலா இருக்கிற உன் கண்ணை பரிசுத்தப்படுத்து, கையை பரிசுத்தப்படுத்து, காலை பரிசுத்தப்படுத்து. அதான் முதல்ல கார் வாங்கும் பொழுது அவங்க பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்களாம். இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்களா? என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா அந்த காரை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த காரை ஆசீர்வதிங்க. இந்த கார் உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தியேட்டருக்கு போகக்கூடாது, சாராய கடைக்கு போகக்கூடாது. ஆமென். அருமையான ஜெபம், அருமையான ஜெபம். ஏன்னா கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்க. அந்த நேரத்தில் சும்மால ஒரு பரிசுத்தம் ஓடி ஜெபம் பண்ண மாட்டாங்க. சும்மா ஆமென். நிறைய என்கிட்ட காரை ஜெபம் பண்ண கொண்டா இப்படி ஜெபம் பண்ண கிடையாது. ஆனால் ஒன்று என்ன, பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாதப்பான்னு ஜெபம் பண்ணிடுவேன். அந்த ஊழியக்காரரை எதிர்த்து பேச முடியாது. இப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஊழியக்காரன். இன்னைக்கு அந்த ஜெபம், அந்த கார் இருக்கிற வரையில் தியேட்டருக்கே போனது கிடையாது, சாராய கடைக்கே போனதில்லை. ஆமென். இடரல் உண்டாக்குகிற, உங்களை வழி விலக செய்கிற, உங்களை கெடுக்கிற, உங்களை பின்வாங்கி செய்கிற எந்த காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தா அதை பிடுங்கி, அதை தரித்து, அதை வெட்டி துறவரே. கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவாராக. கர்த்தர் உன்னை சுத்தப்படுத்துவாராக. கர்த்தர் உன்னை அந்த வேதனையான இடத்திலிருந்து தப்பித்து ஒரு மகிமையான ஸ்தலத்தில் கொண்டு போவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 9 36 வரை வாசிக்கும் போது பரிசேயர் வேதபாரகர் அவருடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம். இந்த பரிசேயர் வேதபாரகர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், குறை கண்டுபிடிக்கிறவர்கள். இவர்களெல்லாம் நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள். ஏசப்பா எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இவருடைய வேலை அதுதான்.
இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் நரகத்தில் பங்கடைவார்கள். ஹலோ, குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா? யாராவது குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க வேலையே தான் அதான் இருக்கா? நீங்க எழுதி வச்சிருங்க, நரகம் தான் உங்களுக்கு, நரகம் தான். இந்த குற்றத்தோடு இருக்கிறவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணனா எனக்காக நீ ஜெபிக்கணும். ஊர்ல சொல்லி தூற்றி அசிங்கப்படுத்தக்கூடாது. உன் பக்கத்துக்காரன், குடும்பத்துக்காரன், சொந்தக்காரன், சொக்காரன், உன் அண்ணன் தம்பி யாராவது ஒரு தவறு பண்ணுனா அதை என்ன செய்யணும்? அது ஆவியானோட வேலை. மறைத்து வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த கூட்டத்திலிருந்து அவனை விடுவிக்க நீ ஜாமக்காரனாய் மாற வேண்டும், ஜாமக்காரனாய் மாற வேண்டும். அப்ப அந்த நரகத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். அவ அப்படி சொல்லிட்டா, இவ இப்படி சொல்லிட்டா, ஏக்கா அவ பாத்திய ஒன்ன பார்த்து அவன் சொன்னா. இப்படி சொல்லி சொல்ல 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 நரகம் உனக்காக வாயை திறந்திருக்கிறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு. திரையோ முறை இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம், குற்றம் சொல்லாத குறை சொல்லாத கேட்டிருக்கலாம். இது உனக்கு கடைசி தருணம், இது கடைசி தருணம். மனம் திரும்பு. பரலோகராட்சி உனக்காக காத்திருக்கிறது. வேதனையான இடத்திலிருந்து தப்பிச்சு மகிமையான நித்திய சந்தோஷமான வாழ்வுக்குள்ள பிரவேசிக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சகல பரிசுத்தவான்களும் சகல தூதர்களும் நம்மளை வரவேற்க அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, ஒருவர் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவர் அழிந்து போயிடக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். அதற்காக இவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். வேற சொல்லலாம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன்னு சொல்லி இன்னும் வரலையேன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலே அந்த பரப்புரையில கிறிஸ்டின் தான், சின்ன பிள்ளையிலே இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேன். நான் வேதம் சொல்லுகிறது ஏன் தாமதிக்கிறாருன்னா ஒருவர் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவர் அழிந்து போயிடக்கூடாது, ஒருவர் அந்த வேதனையான இடத்துக்கு போயிடக்கூடாது, அக்னி கந்தகம் எரிகிற அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அம்மா, உன் பிள்ளை போயிடக்கூடாது ஆசை இருக்கா? ஐயா, உன் பிள்ளை போயிடக்கூடாது ஆசை இருக்கா? உன் சகோதரன் போயிடக்கூடாது ஆசை இருக்கா? அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆசை இருந்துச்சு. எப்ப ஆசை இருந்துச்சுன்னா அவன் உள்ள போனவரதான் ஆசை வந்துச்சு. இன்னைக்கு நீ நினைச்சா நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உன் சகோதரனை மீட்டுக் கொள்ள முடியும், உன் சகோதரியை மீட்டுக் கொள்ள முடியும், உன் தாய் தகப்பனை மீட்டுக் கொள்ள முடியும், உன் கூட பிறந்த உன் சொந்தக்காரன் சொத்தார எல்லாத்தையும் உன்னால முடியும். இப்ப நினைச்சா முடியுங்க, இப்ப நினைச்சா முடியும். இன்னைக்கு மனம் திரும்பணும். எல்லாரும் அப்படி முழங்கால் படுங்களேன். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே. வேகமாய் 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 வேகமாய். அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்களேசுராஜன் வாணி தோன்றுனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்களேசுராஜன் வாணி தோன்றுனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாட்டு கொட்டி பின்ன போர் பாட்டு பாடுவோம்,
ஹalleluya 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 ஹalleluya. கஷ்டம் நஷ்டம் வட்டப்பாடு பறந்து போகுமே, வந்த மசீதாகவும் பறந்து போகுமே. கஷ்டம் நஷ்டம் வட்டப்பாடு பறந்து போகுமே, வந்த மசீதாகவும் மறைந்து போகுமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே, வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே 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 நீங்குமே. அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசு ராஜன் வாழும் தோன்றினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவமற்ற பரிசுத்தர் ராஜமோதிரே, பாலகர் போல் நாமும் மாற்றப்படுவே. பாவமற்ற பாலகர் போல் நாமும் அங்கே மாற்றப்படுவே. பாலுடன் வேணுமாய் பலரசம் பங்குடன், பாலுடன் வேணுமாய் பலரசம் பங்குடன் வருகுவோம் 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 வருகுவோம். அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசு ராஜன் வாணி தோன்றினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயங்கொண்ட சித்தரெல்லாம் வேத கூட்டமோ, இயேசுவோடு நின்று மிக யுத்த செய்யுவார். ஜெயங்கொண்ட சித்தரெல்லாம் வேத கூட்டமோ, இயேசுவோடு நின்று மிக யுத்த செய்வார். வேளாளரும் நாளாலும் பூதங்கள் யாவுமே, வேளாளரும் நாளாலும் பூதங்கள் யாவுமே அழிப்பார் 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 அழிப்பார். ஆமென் ஆமென். அந்த நாள் இந்த நாள் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.